சரி, இப்போ வயிறு என்ற சொல் ஏன் செயல் திட்டத்தில் உள்ளது என்று பார்ப்போமா? ஒரு வாரமா காய்கறி அரிசியும் இல்லையே, ஏன் இப்படி? எனக்கும் தெரியலம்மா. சந்தையிலே பொருள் வரவே இல்ல, உற்பத்தி இல்ல. எவ்வளவு நாள் தான் இந்த செயற்கை உணவு சாப்பிட்டு வாழ்வது? வயிறு என்பதின் பொருள் பசி. மிகவும் கடுமையான வயிற்று பசி வந்தால் நமது அனைத்து பண்புகள், மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, அறிவு, ஒழுக்கம் எல்லாம் போயிடும். அவன் ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டான். இதே தான் ஔவையார் தமிழ் இலக்கியத்தில் பாடியுள்ளார். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று. அதனால தான் பசி என்ற சொல் நமது தேசத்தில் இல்லாமல் ஒழிக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன? உயிர். இதோ தெளிவாக சொல்றேன், கேளுங்க. உயிரை பாதுகாக்க 2 முக்கியமானவை அவசியம். ஒன்று மருத்துவம், மற்றொன்று மரங்கள். நோயிலிருந்து மனித உயிரை காக்கும் சக்தி மருத்துவத்திற்கே உண்டு. அதனால் அனைவருக்கும் சமமாகவும் தரமாகவும் கிடைக்கும் மருத்துவ சேவை என்பது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது. ஆகையால் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உயர்தர மருத்துவ சேவை வழங்கப்படும். மேலும் மற்றொரு உயிர் காக்கும் சக்தி மரங்கள். ஏனெனில் மரங்கள் தான் இயற்கையின் உயிர்காற்றை உருவாக்குபவை. கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி உயிர்களை காக்கும் அவை சுற்றுச்சூழலின் அடித்தளம். ஆகையால் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் எங்கும் மரங்கள் நிறைந்திருக்கும் வகையில் ஒரு விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். உயிரையும் இயற்கையையும் காக்கும் முயற்சிகளுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் மூலாதாரம் அறிவை பற்றி பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் அறிவின் வளர்ச்சியில்தான் உருவாகிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி கிடைப்பது சமூக நீதியின் அடிப்படை. அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்தப்படும். அனைவருக்கும் சமமான தரமான இலவச கல்வி வழங்கப்படும். திறன், அறிவு மற்றும் வாழ்க்கை மதிப்புகளை கற்றுக் கொடுக்கும் கல்வி முறையே எதிர்காலத்தை உருவாக்கும். அறிவில் வளர்ந்த மனிதர்கள்தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தின் வலிமையான அடித்தளம். சரி,